நாள் செப்டம்பர் 18 2024 புதன்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் திருநாள். பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி. நாள் 8 மணி 4 நிமிஷம் வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்கிறது. அதுக்கப்புறம் பிரதமை திதி. ஸோ இந்த ஒரு மகாலய பட்சத்தில் பிரதமை திதி இன்றைய நாள் ஆரம்பிக்கிறது. நித்தியபடி செய்யக்கூடிய ஜப தப அனுஷ்டானங்கள்லாம் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தர்ப்பணம் விடணும். இல்லைன்னா தான தர்மங்கள் செய்யலாம். இதில் இந்த 15 நாட்கள் பித்ரு பிராய சித்தம்னு சொல்லுவோம். சில பேருக்கு ஜாதகத்தை பார்த்தோன்னா பித்ரு தோஷம் இருக்குன்னு சொல்லுவோம். அவங்களுக்கெல்லாம் ராமேஸ்வரத்துக்கு சென்று திருப்புல்லானிக்கு செல்வதும் ராமேஸ்வரத்துக்கு செல்வதும் இரண்டும் ஒன்றுதான். அங்கே போய் நீங்கள் கண்டிப்பாக பித்ரு சாந்திகள் செய்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்த ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், அதில் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிலளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீர் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு இருக்கிறார். 11ஆம் இடத்துல இந்த சனி வக்ரம் பெற்று சந்திரன் தொடர்பு, ரெண்டுமே குரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருப்பது அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்கள்ல குடும்பத்துல வெட்டு போயிருக்கக்கூடிய வரன்லாம் திரும்பி வரும். தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருடைய வீட்டில் குடும்பத்தில் அந்யோன்யம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இன்ஃபேக்ட் இன்றைய நாள் நீங்களே பார்க்கறதுக்கு முக பொலிவோடு இருக்கும். ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவோம். அது இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக இருக்கிறது. நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக நடக்கக்கூடிய அருமையான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ப்ரஹஸ்பதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக தீர்வு காணப்படும். நிறைய பேருக்கு அது ஒரு மனநோயே உருவாயிருக்கும். அதெல்லாம் இன்றைய நாள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேர் நண்பர்களுடைய நல் இணக்கத்தை காணக்கூடிய சில பேருடைய நட்பு இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா அவங்க நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த நல்ல விஷயத்துலேருந்து ஒரு பங்கு, ஒரு பாதி, ஒரு புண்ணியம் நமக்கு சேரும்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில நாட்களில் தெய்வ அனுகிரகம் நமக்கு இருக்கோ இல்லையோ, நமக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கோ இல்லையோ, நம்ம பாட்டுக்கு 2-3 தடவை ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணுறோம். ஆனால் எது நடக்குதுன்னு தெரியல. சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்க மாட்டேங்கிறது. 1க்கு 2 முறை 3 முறை நம்ம முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சிகள்லாம் வெற்றி பெற மாட்டேங்கிறது. கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இன்றைய நாள் நற்செய்தி என்னென்னா, இன்றைய நாள் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். இதில் பெரிய ஒரு சூக்ஷம் என்ன தெரியுமா? குருவுடைய நட்சத்திரத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கிறது, சந்திரன் சேர்ந்திருக்கிறது, லக்னத்தில் செவ்வாய் ஏற்பட்டது. ஸோ வீடு, நிலப்பரன்கள், வாகனங்கள், பூர்வீக சொத்துக்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட, கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் கைக்கு வரும். நிர்வாக திறமை அதிகரிக்கப்படுறது. இது பேர் என்னென்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். பப்ளிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்றைய நாள் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்தே தீரும். நிறைய பேருக்கு தெய்வ அனுகிரகம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள். மிகப்பெரிய சன்னியாசிகள், மகான்கள் தரிசனம் கூட ஒரு சில பேருக்கு ஏற்படலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான மனசார வணங்குங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த விஷயத்தை எனக்கு நல்லபடியாக நடக்கும்னு நம்புறீங்களோ அது அப்படியே நடக்கும். மிகவும் யோகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகான்கள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு நாளுமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல தயக்கங்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். இன்றைய நாள் அந்த மாதிரி தயக்கங்கள் இருக்கும்போது அந்த தயக்கத்தை நம்புறது தப்பு கிடையாது. ஏன்னா சில இடங்கள்ல அஷ்டமத்தில் சனி ப்ளஸ் சந்திரன் ரெண்டும் சேரும் பொழுது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முக்கியமான ரகசியங்கள், வீடு சம்மந்தப்பட்ட ரகசியங்கள், உங்களுக்கு எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ சேமித்திருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி வெளியே பேசக்கூடாது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த நாள் ஏதோ ஒரு விதத்தில் அதை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு நிலைமையை மற்றவங்க உண்டாக்குவாங்க. அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். நிறைய பேருக்கு இன்றைய நாள் தனப்பிராப்தங்கள் வரும். சில இடங்களில் மட்டும் சில பேருக்கு இந்த அஜீரண கோளாறுகள், மூட்டு சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய இஷ்யூஸாக இருக்காது. ஆனால் குடும்பத்தில் அந்யோன்யத்தை பேணி காப்பது முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய நாள். மகேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனம் என்னன்னு தெரியுமா? உங்கள் ராசி லக்னத்திலேருந்து சூரியன் கிளம்பி விட்டாருங்கிறது உங்களுக்கு நல்லது. எப்படி நல்லது? ராசிநாதன் சூரியன் லக்னம் அல்லது ராசியிலிருந்து கிளம்பிட்டாருங்கிறது எப்படி நல்லதாக முடியும்னா, இவ்வளோ நாள் சனியுடைய பிடியில் இருந்திருக்கார். உங்கள் தலைக்கே கண்டம்.
அதாவது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் பார்த்துட்டு இருப்பீங்கிற மாதிரி இப்போ அந்த சூரியன் கிளம்பி 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ சனியுடைய பார்வையிலிருந்து தப்பிச்சிட்டார்னு அர்த்தம். நிறைய பேருக்கு பெரிய ரிலீஃபே இப்போ தான் கிடைக்கும். வரவேண்டிய பணம், வரவேண்டிய கௌரவம் எல்லாமே நீங்கள் சொல்லாமல் சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கிற விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். நிறைய பேருக்கு ஒரு விஷயத்த சொன்னால் கௌரவம் கிடைக்கிறதே இப்போ தான் கிடைக்கும். உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வந்திருக்கும், ஃபேமிலியில் பிரச்சனைகள் நிறையா நடந்திருக்கும். அது எல்லாமே இப்போ மாறக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். ஸோ பேசிக்கலி ஒரு பிரமாதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. தெய்வ அனுகிரகத்தினால உங்கள் அம்மா அப்பாவுடைய பேச்சை கேட்டது இருக்குது. வீட்டில் பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சுபிக்ஷம் கண்டிப்பாக வரும், டவுட்டே கிடையாது. மிகவும் யோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. சூரிய நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னியின் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் முடிஞ்ச அளவுக்கு பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் உங்களுக்கு. சில பேருக்கு அது ரொம்ப பெரிய யோகமான கலராக கூட மாறலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல பொதுவாக இந்த மாதிரி கிரகம் அது குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம்னால லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய, யாரெல்லாம் கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கு, பஞ்சாயத்து பிரச்சனை, அஜீரண கோளாறு, வயிறு உபாதைகள், குடும்பத்தில் சச்சரவுகள், இது எல்லாமே தீரக்கூடிய நிலைமைகள் இன்றைய நாள் ஏற்படும். மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள்லேருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் சில பேருக்கு இருக்கும். குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்றை அடுத்த 12 நாளில் நடக்கும். நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்காரும் பொழுதுதான் நீங்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்கிற மாதிரி வரும். சில பேருக்கு உடம்பு பாதிப்புகள் இருந்தாலும் அது கொஞ்சம் வந்துட்டு அப்படியே போயிடும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து வேலை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள், சில பேருக்கு ப்ரமோஷன், சில பேருக்கு அறிவுரை கூறக்கூடிய கன்சல்டன்சி வேலை, சில பேருக்கு புரோக்கரேஜ் பார்க்குற மாதிரி வேலைகள்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக உபதேசம் செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் அந்த எண்ணங்களில் இருக்கக்கூடிய நேர்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நாள் அதெல்லாமே நேர்மையாக இருக்கும். ஏன்னா குரு அப்படிங்கக்கூடிய ஒரு சுபகிரகம் எப்பொழுதுமே தப்பு செய்யாது. குரு ஜாதகத்தில் கெட்டால் தப்பு செய்யும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வக்கரம் பெற்றக்கூடிய சனி குரு நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறது. ரொம்ப முக்கியமாக வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களும் உங்களால் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி முடிக்க முடியுங்கிற நம்பிக்கை. நீங்கள் ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு கரெக்டுன்னு படும். இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் ஏதோ இடத்துல பொருள் வாங்கக்கூடிய, பொருள் சேரக்கூடிய ஒரு அம்சமும் ஏற்படுகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது. ஆன்லைனில் செக்கில் இல்லைன்னா மொபைல் பேங்கிங் மூலிமா உங்களுக்கு பணம் வரும். சில பேர் இடத்த வைக்கணும்னு உட்காந்துருப்பீங்க, அதில் இடத்தோட டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு பட்டா சிட்டா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அதெல்லாம் இன்றைய நாள் தீர்ந்து கரெக்டாக அது சேல் ஆகக்கூடிய வாய்ப்புகள், இல்லைன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள், பத்திரப்பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே நடக்கும். காமாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆரஞ்சு அல்லது மஞ்சள் இது ரெண்டும் கலந்த மாதிரி கலர் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் ஆரஞ்சு அல்லது மஞ்சள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கக்கூடியது குடும்பஸ்தானம் மட்டும் கிடையாது. அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணத்துக்குரிய ஸ்தானமாக மாறுகிறது. சனி வக்கரம் பெற்று குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தங்கம், வைரம், வஜ்ரம், வைடூரியன், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகள், சுபகாரியங்களுக்காக செலவுகள், விட்டு போயிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் செய்வதற்காக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய நாள். 2ஆம் இடத்துல 2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. சந்திரன் சனி ரெண்டுமே வந்து குருவுடைய கிரகத்துல, குருவுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறது. ஒரு லாபம் கண்டிப்பா இந்த நாள் சாயந்தரத்துக்கு ஒரு லாபம் உண்டு. அது உங்க நண்பர் மூலியமா நடக்கும். எதிர்பார்க்காத ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு இல்லைன்னா உங்களுடைய மளிகை சாமான் கடைக்கோ போகும்பொழுது அந்த நண்பர் வந்து உங்ககிட்ட ஒரு மேட்டரை சொல்லுவார். அதுதான் உங்களுக்கு பணமாக மாறும். இந்த ரகசியத்தை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஏற்றங்கள் இருக்கும். நண்பர்களுடைய தொடர்புகள் இன்றைய நாள் வெற்றியை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே சந்திரன் பிளஸ் சனி வக்கரம் பெற்றிருக்கிறது. குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது.
குருங்கிறது முழுக்க முழுக்க ஒரு சுபக்கிரகம். அது நல்லது தான் செய்யும், அதில் டவுட்டே கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கௌரவமான விஷயங்கள், சங்கம், சமூகம், சட்டமன்றம், ஒரு கிளப்பு, ஒரு குரூப்பு, ஒரு யூனியன், இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பாக நீங்கள் அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு. இவ்வளோ நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி, நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய அம்சங்கள், இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய இந்த பொறுமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில் அந்யோன்யம் கெடுவதனால சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த பிரிந்தவர்கள் அத்தனை பேருமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள். குழந்தைகளுடைய மன மகிழ்ச்சியை பார்த்து நீங்கள் ரொம்ப ஆனந்தப்படுவீங்க. அவங்களுக்கு நடக்க வேண்டிய ரொம்ப நல்ல விஷயம் இன்றைய நாள் நடக்கும். ரொம்பவுமே யோகமாக இருக்கக்கூடிய நாள். வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது, தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். அப்பா அம்மாவுக்கு கால் பாத பூஜை பண்ணுங்க. ஏன்னா 8ல் சூரியன் போகிறதுனால அம்மா அப்பா வழிபாடு பண்ணுறது பெரிய ஏற்றம் இருக்கும். ராசியா நிறம் கரு நீல நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் ரொம்ப முக்கியமான 2 கிரகங்கள். அதில் குரு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அதனால் அண்ணன் தம்பிகளுக்கு தேவையான விஷயங்களை இன்றைய நாள் நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு உதவிகரமான விஷயங்களாக பண்ணுவீங்க. தானம் செய்யக்கூடிய நாள். சில பேருக்கு மூக்கு, தொண்டை, வாய் சம்பந்தப்பட்ட உபாதைகளில் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அது இப்போ தீரக்கூடிய நபர்கள் ஏற்படும். அந்த விரயங்கள் ஓரளவுக்கு பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய. சில பேர் நிறைய சுத்துற மாதிரி நிலைமையில் நடக்கலாம். சில பேர் நிறைய செலவுகள், சில பேர் சுத்துற மாதிரி விஷயங்கள், சில பேர் ஆன்மீக பயணங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கோவிலுக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வருவீங்க, மனசு அப்படியே தெளிவு பெற்றோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி வேறு யாருக்குமே இருக்காது. ஸ்டாக் மார்க்கெட்டு, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்னு சொல்லுவோம். எப்போ 12ஆம் இடத்துல சந்திரன், சனி வக்கரம் பெற்று குரு தொடர்புகள் இருக்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அருமையான நாள். பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்க போகிறது அப்படின்னு கேட்டால், அது முதல் ராசி லக்னம் கும்பம், 2வது துலாம், 3வது மிதுனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கப்படுது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.